தமிழ் மக்களுக்கு வணக்கம். பழனி அந்த கோவில் கீழ அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலம், அது வந்து கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள நிலம் என்று சொல்லப்படுகிறது. சந்தை விலை அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒரு ஏக்கர் 20 சென்ட்டோ என்னமோ அந்த நிலத்துடைய இது. அது ஒரு ட்ரஸ்ட்டுக்கு குடுத்துருக்காங்க. அந்த ட்ரஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தண்டபாணி அ அறக்கட்டளையோ ஏதோ ஒரு அறக்கட்டளை குடுத்துருக்காங்க. அந்த அறக்கட்டளை வந்து இதை முறைகேடாக பதிவு செய்திருக்கிறார்கள் அப்படின்றது தான் குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டு மிகப்பெரிய அளவுல பேசும் பொருளா இன்னைக்கு மாறி இருக்கிறது. ஏனென்றால், இந்த பதிவு செய்வதற்கான அதிகாரமே அவர்களுக்கு இல்லை என்கிற நிலையில, இதை பதிவு செய்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. அரசாங்கம் இதற்கு துணை போனதா? முக்கியமாக அந்த துறை அமைச்சர், அறநிலைத்துறை அமைச்சர் இதற்கு துணை போனாரா? அப்படின்றது தான். இதில ஒரு பெரிய சிக்கல் இருக்கு நான் பேசுறது. என்னன்னா, ரமேஷ் ஒரு மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர், அவர் வந்து நண்பர். அதையும் கடந்து இப்ப இல்ல, ஆரம்பத்திலே இருந்து. அது மட்டும் இல்லாம, அவர் வந்து ஒரு எளிமையான குடும்பத்திலேருந்து வந்தவர். இன்னொன்னு, அவர் வந்து இதில் அவருடைய உறவினர் சம்மந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு தவறான ஒரு தகவல் பரப்பப்படுகிறது. ஸோ இதை நான் எடுத்து சொல்லும்பொழுதே, அவர் என்னுடைய சாதியும் வேற அப்படின்றதுனால, அது இன்னும் ஒரு இவன் அவருக்கு ஆதரவா தான் பேசுவான் அப்படின்னு கொண்டு போவாங்க. அப்படி கிடையாது. அப்படின்றத விளக்கம் குடுத்துட்டு ஆரம்பிக்கிறேன். இந்த விவகாரம் பொறுத்தவரைக்கும், இதில அமைச்சர் அல்லது பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் இருக்காரு பாருங்க, லோகேஷ் தனபாலன். அவரும் என்னுடைய நண்பர் தான். இப்ப இல்ல. அவர் எனக்கு 2011லேருந்து தெரியும். அவங்க அப்பா டெப்யூட்டி ஸ்பீக்கரா இருந்த காலத்திலிருந்து, அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் ஆன காலத்திலிருந்து எனக்கு தெரியும் அவரன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும் பொழுது, இவங்க 2 பேரும் இதில் அவர்களுடைய பெயர் சிக்கியிருக்கிறது என்ற நிலையில தான், இதை பற்றி நான் இப்போ பேசுறேன். இதுல என்ன நடந்திருக்குன்னா, யாரோ ஒரு கிங்பின் இருந்திருக்காங்க. நீங்க நீலகிரியில இருக்கக்கூடிய நீலகிரியோ அந்த பகுதியில இருக்கக்கூடிய ஒரு சார் பதிவாளர் அங்கேருந்து இங்க வந்து, இத பதிவு செய்றாரு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் வெளியேற்றப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் சப்ஜெக்ட் டு இன்வெஸ்டிகேஷன். ஏன்னா சிபிசிஐடி இப்போ வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறது என்ற நிலையில, இது நடந்திருக்கிறது என்ற உடனேயே விவகாரம் வெளியில வந்து விஸ்வரூபமாகி இருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், எல்லாருமே இப்போ கேள்வி கேட்குறாங்க, யார் அந்த நபர்கள் அப்படின்ட்டு. இப்போ தான் அந்த நபர்கள் யார் அப்படின்னு இந்த ஃபோட்டோலாம் வெளில வருது பாருங்க. இந்த நபர் அந்த இடத்துலயே நின்னு ஃபோட்டோ எடுக்கிறாரு. இது வந்து ஒரு கார் பார்க்கிங்கா இருந்தது. அந்த இடத்துல மலை அடிவாரத்தில கார் பார்க்கிங்கா இருந்த அந்த இடம் தான் வந்து இன்னைக்கு கைமாறி இருக்கிறது. இது சட்டப்படி குற்றம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமன்றமும் இதை வந்து கண்டிச்சிருக்காங்க. ஏற்கனவே நீதிமன்றம் இது தவறு என்று சொல்லிவிட்ட நிலையில, இடையில் வேற ஒரு நீதிமன்றத்திலிருந்து ஒரு இடைக்கால உத்தரவை பெற்றுக்கொண்டு, அந்த உத்தரவின் பேரில் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது எல்லாமே சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கின்ற சூழல்ல, ரமேஷ் அவர்களுக்கு எதிராக ஒரு கும்பல் இறங்கிடுச்சு. அது எதற்காக இறங்கி இருக்கிறதுனா, அவர் பிராமணர். அதனால அவருக்கு எதிராக இறங்குது. என்னை பொறுத்தவரைக்கும் அவர் பிராமணரா இருக்கட்டும், இல்ல வேற சாதியா இருக்கட்டும், அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. தவறு செய்தால் தவறு செய்தார் என்று சொல்லப் போறேன். இல்லன்னா இல்லன்னு சொல்லப் போறேன். அது என் நண்பராக இருந்தாலும் தவறு என்றால் தவறு என்று சொல்லக்கூடிய மனப்பாங்கை கொண்டவன் நான். இது என்னை சுத்தி இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா யார்கிட்டயும் போய் நான் ஃபேவர்ன்னு நிக்கிறதும் கிடையாது. அதே சமயத்துல யார் மீதாவது தவறு இருந்தால், இது சொல்லாதீர்கள்னு யாராவது என்கிட்ட கேட்டாங்கன்னா, அதுக்கு நான் அனுமதிக்கிறதும் கிடையாது. என்னுடைய மனசுல பட்டதை நான் பேசுறேன். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது, இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் யாரோ ஒரு கிங்பின் இருந்திருக்காங்க. அவங்க ஆட்சியில் இருந்தவங்களா? இல்ல இருக்கிறவங்களா? இல்ல இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தவங்களா? இந்த 2 அமைச்சர்கள், அது ரமேஷ், இன்னொருத்தர் நம்ம லோகேஷ். இவங்க 2 பேருமே இதில் எந்த விதத்திலும் கைவிட்டு பெற்றவர்கள் கிடையாது. அப்ப யார் இதை பின்னாடி இருந்து இயக்கியிருக்காங்க? யார் அந்த வாய்ஸ்? ஏன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்தில அமைச்சர்கள், அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியல. அவங்க போறாங்க, அவங்களுடைய துறையில ஆய்வுகள் நடத்துறாங்க. இதோட அவங்களுடைய வேலை முடிஞ்சிடுது. அவங்களுக்கும் மேல ஒரு சக்தி இயங்குகிறது அப்படின்னா, அந்த சக்தி எது? இது முதலமைச்சருக்கு தெரிந்து நடக்கிறதா? இல்லது முதலமைச்சரையும் மீறி ஒரு சக்தி இயங்கிக் கொண்டிருக்கிறதா? அப்படின்ற கேள்வியும் வருது. இதெல்லாம் வந்து நம்ம ஆட்சி அமைஞ்சு 60 நாள் தானே ஆயிருக்கு. அதுக்குள்ள நம்ம முடிவுக்கு வர முடியாது.
போக போக நமக்கு தெரிய வரும். இப்போ கூட ஒரு அமைச்சரவை கூட்டத்தை நடத்தியிருக்கிறார் முதலமைச்சர். 40 நிமிஷம் தான் அந்த அமைச்சரவை கூட்டம் நடந்திருக்கிறது. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னாக்க முக்கியமாக முதலமைச்சர் பேசியதாக சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கின்ற செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நீங்கள் எல்லாரும் லஞ்சம் வாங்குறீங்க இல்லை ஊழல் செய்கிறீங்கன்னு தெரிய வந்துச்சுன்னா உங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு முதலமைச்சர் சொன்னதாக எச்சரித்ததாக செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. சரியா? இதெல்லாம் வாய் வார்த்தையாக மட்டும் இருக்க போகிறதா அல்லது இதெல்லாம் செயல் வடிவத்திலும் இருக்க போகிறதான்றது போக போக தெரியும். இப்போ வரைக்கும் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, பரவலாக லஞ்சம் குறைந்திருக்கிறது. இந்த லஞ்சம் வாங்குவது என்பது பரவலாக குறைந்திருக்கிறது. இந்த ஊழல் என்பது பரவலாக குறைந்திருக்கிறது. இது குறைந்திருக்கிறதா அல்லது எங்கே திருடுவது என்று தெரியாமல் இவர்கள் முழித்து கொண்டிருக்கிறார்களா அப்படின்றது இன்னும் ஒரு வருஷம் போனால் நமக்கு தெரியும். இப்போவே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம கண்ணு எதிர வச்சுட்டு அதை எடுக்காமல் இருக்கிறது வேற. ஆனால் அது கண்ணெதிர இல்லை, வேற எங்கேயோ ஒழிஞ்சிருக்கு, தேடி தான் எடுக்கணும் அப்படின்னு நிலைமை இருந்தால் இவன் தேடி எடுக்கிறானா இல்லையான்றதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும்ல. அப்போது உண்மையிலேயே இவர்கள் ஊழலற்ற ஒரு ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களா அல்லது ஊழலை எப்படி மாட்டிக்கொள்ளாமல் செய்வது என்று இன்னும் ட்ரைனிங் எடுத்துக்கொண்டிருக்கிறார்களா அப்படின்றது நமக்கு இன்னும் தெரியாது. அது ஒரு வருஷம் ஆனால் தான் நம்மளால் பேச முடியும். இப்போ வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்ன, இன்றைக்கி ஊழல் இல்லை, பரவலாக குறைந்திருக்கிறது. இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பரவலாக குறைந்திருக்கிறது. வேறு சில இடங்களில் ஊழல் நடந்து வருகிறது. இது சம்பந்தப்பட்ட தகவல்களை வெளியே சொல்லாமல் சேகரித்து வருகிறோம். வெளியே நம்ம சொல்கிறது இல்லை. ஏற்கனவே கடந்த காணொலிகளிலும் நான் அதை பற்றி பேசியிருக்கேன். வெளியே சொல்லாமல் சேகரித்து வருகிறோம். யார் யாருன்னு நமக்கு தெரியும், எந்தெந்த அமைச்சர்கள் செய்கிறார்கள்னு நமக்கு தெரியும். அதை நம்ம அப்படியே கலெக்ட் பண்ணி ஆதாரங்களை கலெக்ட் பண்ணி வைக்கிறோம். எதுக்குன்னா, இது ஒரு 6 மாதம் போட்டோம், இல்லை ஒரு வருஷம் போட்டோம், அதுக்கப்புறம் ஒரு ஒன்றா வெளியில் கொண்டு வருவோம். வெளியில் கொண்டு வந்து கேட்போம், ஏங்க ஆட்சிக்கு 60 நாளில் கேட்டால் அது தப்பு, ஆட்சிக்கு ஒரு வருஷம் ஆயிடுச்சுங்க, இந்த மாதிரிலாம் நடக்குதுங்க, இது சரியா அப்படின்னு கேட்குறதுக்காக நம்ம அதெல்லாம் அப்படியே போட்டு வச்சுருக்கோம். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட அந்த பேட்டி கொடுக்கும்போது, சார் நிறைய சொல்லலாம், இதெல்லாம் இப்போ சொன்னால் சரியாக இருக்காது, அதனால் இப்போ நான் அதை பற்றி பேச விரும்பலை அப்படின்னு அவர் ஒரு கருத்து சொல்லியிருப்பார். உண்மை. ஏன்னா அவன் 60 நாள் தானே ஆயிருக்கு. அவங்க முதல்ல கவர்மெண்ட்னா என்ன, அரசு நிர்வாகம்னா என்ன, ஆட்சி நிர்வாகம்னா என்ன, இதை எப்படி கொண்டு போகணும், இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம அதுக்குள்ளே குறுக்க வரப்போதில்லை. ஆனால் உள்ளபடியே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூக ஊடகங்களுடைய அந்த பலம், இந்த பழனி விவகாரத்தை மிகப்பெரிய அளவில் கொண்டு போயிட்டோம். மிகப்பெரிய அளவில் கொண்டு போனதுனால இது உடனே பேசு பொருளானது மட்டுமில்லாமல் அரசாங்கத்தை நோக்கி கேள்விகள் வைக்கப்பட்டது. அதற்கு அரசாங்கம் இப்போ சிபிசிஐடி விசாரணை வரைக்கும் வைத்திருக்கிறது. உரிய விளக்கத்தை அந்த துறை அமைச்சர்களும் கொடுத்திருக்கிறார்கள். அது பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக இருக்கட்டும் அல்லது அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கட்டும், அவங்க உரிய விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த விளக்கத்தோடு நம்ம சமாதானம் ஆக முடியாது. இதை யார் செய்தார்கள், யார் பேரில் இது பதிவு செய்யப்பட்டது, ஏன் பதிவு செய்யப்பட்டது, இவர்களை பார்த்தால் பினாமிகள் போல இருக்கிறார்கள். 2 கோடி ரூபாய்க்கு பதிவு செய்திருக்கிறார்கள். 100 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு சொத்தை 2 கோடிக்கு ஏன் பதிவு செய்தார்கள்? அப்போ இவர்கள் பினாமிகள் என்றால் இவர்களுக்கு பின்னால் இயங்கக்கூடிய அந்த சக்தி யார், யார் அந்த உண்மை பெனிஃபிஷரி, யார் அந்த கிங் பின் அப்படின்றதெல்லாம் இனி வரும் காலத்தில் தெரிய வரும். நாம் திரும்ப திரும்ப சொல்லக்கூடியது, கோவில் சொத்துக்களை அறநிலைத்துறை என்பதனை வைத்து கடந்த ஆட்சி காலத்தில் சூறையாடியவர் இந்த பேட்ட ரவுடி சேகர்பாபு. அதுபோல திரும்பவும் நடக்கக்கூடாது, அந்த அளவுக்கு யாரும் செய்ய முடியாதுன்றது வேற விஷயம். திமிரு, அதாவது ஆணவத்தின் உச்சம், அங்கே போய் செஞ்சது எல்லாம் சரியா. அதனால் இப்போ இருக்கக்கூடிய அறநிலைத்துறை அமைச்சர் உண்மையிலேயே நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அவர் தவறு செய்தால் அதையும் தவறுன்னு தான் சொல்ல போகிறேன். எனக்கு ஒன்றும் இதில் பர்சனல் ரிலேஷன்ஷிப்பெல்லாம் நான் இதில் பார்க்க மாட்டேன். அதே சமயத்தில் இன்றைக்கி நான் பார்க்கும்பொழுது அவருடைய நோக்கம் சரியானதாக இருக்கிறது அப்படின்னும் பொழுது, இதை அவரையும் மீறி ஒரு அதிகார பலம் கொண்ட ஒரு நபர் இதற்கு பின்னால் துணை போயிருக்கிறாரா அல்லது முந்தைய ஆட்சி காலத்தில் இருந்த ஒரு நபர், யார் நம்ம சக்கரபாணி தான், அவர்தான் காரணமா? ஏன்னா அவர் ஒரு காரணம் என்றும் சொல்லப்படுகிறது. திமுக முன்னாள் அமைச்சர்,
அவர் காரணமா அப்படின்றத விசாரணையில் தெரிய வரும். அதுவரையில் காத்திருப்போம். ஆனால் கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.